ஹரி ஓம். இப்பொழுது விபாகம் 17 விஷ்ணு சஹஸ்ரநாமம் தமிழில் தொடர்கின்றேன். அதற்கு முன்பாக எல்லோரும் இன்புற்று இருப்பது நினைப்பதே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராவரமே. உத்பவஹ்சோபனோ தேவ ஸ்ரீகர்ப்ப பரமேஸ்வரஹ கரணம் காரணம் கர்த்தா விகர்த்தா கஹனோ குஹः வியவசாயோ வியவஸ்தான சம்ஸ்தான ஸ்தானதோ த்ருவः பரர்திஸ் பரம ஸ்பஷ்ட துஷ்ட புஷ்ட சுபேக்ஷணः ராமோ விராமோ விரதோ மார்கோ நேயோ நயோ நயः வீரசக்திமதாம் ஸ்ரேஷ்டோ தர்மோ தர்ம விதுத்தமः வைகுண்ட புருஷ பிராண பிராணத பிரணவ பிருதுஹு ஹிரண்யகர்ப்ப சத்ருக்னோ வியாப்தோ வாயுரதோக்ஷஜः ऋतुः सुदर्शन काल परमेष्टि परिग्रहः उग्र संवत्सरो दक्षो विश्रामा विश्वदक्षिणः. இதுவரைக்கும் நான் மொழிபெயர்க்கிறேன். உத்பவஹ க்ஷோபனோ தேவ ஸ்ரீகர்ப்ப பரமேஸ்வரஹ. உத்பவஹ உத்துங்கிறது எழுந்து அருளிதல் வச்சுக்கலாம். எழுவது பிரகாசமாக. உத்பவஹ பவஹனஹம் பாவாமினா இருக்கேன்னு அர்த்தம். எழுந்து கொண்டிருக்கும். உத்பவஹ க்ஷோபனஹ அதிர்தல், அதிர்ந்த அஜிடேஷன் வாங்க ஆங்கிலத்தில். அப்படியே அதிர்ந்து சுவாமி எழுந்துக்கிறார்னு அர்த்தம். அந்த தேவக அவர் தான். யாரு எழுந்து இந்த தேவக அப்படியே அதிர்ந்து எழுந்து அப்படியே இருக்கிறார். பவதி அப்படின்னு அர்த்தம். உத்பவஹ க்ஷோபனோ தேவ ஸ்ரீகர்ப்ப பரமேஸ்வரஹ. ஸ்ரீங்கிறது தனம். தனம் என்பது தனம்ங்கிறது வெறும் உங்களுக்கு ரூபாய் அணா பைசா அந்த மாதிரி நாணயங்கள், தங்க நாணயம், வெள்ளி நாணயங்கள் அந்த மாதிரி இல்லை. தனம் அதுவும் உண்டு. நம்முடைய ஞான தனம், நம்முடைய குணாதிசய தனம், நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய மனித சேவைகள், இதெல்லாம் ஸ்ரீதான். ஸோ ஸ்ரீகர்ப்ப அதாவது உத்பவஹ க்ஷோபனோ தேவ ஸ்ரீகர்ப்ப. அந்த கர்ப்பம், கர்ப்பங்கிறது கர்ப்பப்பை, உயிரினங்கள் பிறக்கக்கூடிய இடம். ஸ்ரீகர்ப்ப பரம ஈஸ்வரஹ பரமேஸ்வரஹ. சேர்ந்தா அந்த சந்தியில ஏ வரும். பரமேஸ்வரஹ உத்பவஹ க்ஷோபனோ தேவ ஸ்ரீகர்ப்ப பரமேஸ்வரஹ கரணம் காரணம் கர்த்தா விகர்த்தா கஹனோ குஹः. கரணம் செய்யக்கூடியது, செயல்பாடுகள், செயல்கள். கரணம் காரணம் அதனுடைய காரணம் தமிழ் தான். கரணம் காரணம் கர்த்தா அது செய்யப்பட்டவர். கரணம் காரணம் கர்த்தா விகர்த்தா. பொதுவாகவே கர்த்தா வந்தா விகர்த்தா போடலாம் அப்படின்னு நம்ம நிறைய வரும். ஆனா இந்த இடத்துல நான் கொஞ்சம் மாறுபட்டு கொஞ்சம் வேற விதமான எண்ணத்தை எடுத்துக்கிறேன், அர்த்தத்தை எடுத்துக்கிறேன். நான் சொல்றேன். கரணம் காரணம் கர்த்தா விகர்த்தா கஹனோ குஹः. கஹனங்கிறது ககனம் வேற, கஹனம் வேற. ஆழமானது, அளக்க முடியாத ஆழம். குஹ குகை உங்களுக்கு தெரியும். சாதாரண அர்த்தம் அதுதான். விகர்த்தா சூரியன். நம்ம எதனால இப்படி சொல்றாங்க? இந்த பிரபஞ்சத்துல நம்முடைய சூரியனும் அவனுடைய 9 குழந்தைகளும் சோலார் சிஸ்டம். இந்த இடத்துக்கு பேர் சூரியனுடைய மண்டலம். இதற்கு புறமாக நம்முடைய மில்கி வே அப்படிம்பாங்க, பாலை வழி மண்டலம். அது ஒரு மண்டலம், 1000 கோடான கோடி மண்டலம் நம்ம மண்டலம். அதுல இந்த மண்டலத்துக்குள்ள நம்முடைய சூரியனும் 9 கிரகங்களும் மாதிரி 10,000 கோடி சூரியன்ல இருந்து 40,000 கோடி சூரியன் இருப்பதாக நாசா விஞ்ஞானிகள் கணக்கெடுத்திருக்காங்க. அப்போ அதுக்கு ஒரு காந்த சக்தி தேவை. எல்லாத்தையும் பிடித்து வைக்கிறதுக்கு ஒரு காந்த சக்தின்னு ஒண்ணு இருக்கணும். நம்முடைய சூரியனுக்கு காந்த சக்தி இருப்பதினால்தான் நம்முடைய 9 கிரகங்களும் அவனை சுத்திட்டு போறது. அவனுடைய காந்த சக்தி பலவீனமாக இருந்தால் நம்முடைய கிரகங்கள் எங்கேயோ என்ன சொல்லுவாங்க, கடாசப்பட்டிருக்கும், வீசப்பட்டிருக்கும். அதனால இந்த கருங்குழி மில்கி வே என்கின்ற பள்ளம் ஒரு குழி நம்முடைய மில்கி வே என்ற கூறப்படுகின்ற பாலை வழியில் நடுவில் இருப்பதினால் அதுடைய காந்த சக்தி மூலமாக எல்லா 10,000 கோடியிலிருந்து 40,000 கோடி சூரியன்களும் அவங்கள் குழந்தைகளும் அவனை சுற்றி கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் சமமாக இருக்கிறது. அவன் சற்று வலுவு இழந்து விட்டால்
எல்லாரும் வெளியே போயிடுவான், எங்கேயோ தூக்கி எரியப்படுவார்கள். கூடுதல் சக்தி வந்தா எல்லாரையும் அவன் உறிஞ்சிடுவான். இப்ப எதனால விகர்த்தா சூரியன் வருதுன்னா, வெளிச்சம் இழுத்துக்கிட்டே இருக்கான். நமக்கு இன்னைக்குன்னு இல்லை, இதுல கோடான கோடி வருஷமாக பக்கத்தில் இருக்கிற சூரியனுடைய வெளிச்சத்தை இழுத்துட்டே இருக்கான். எல்லா வெளிச்சமும் உள்ள போனா திரும்பி வர முடியாது. எல்லா வெளிச்சமும் உள்ள போய் இப்ப விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க, கீழே தான் அந்த வெளிச்சம் எல்லாம் மிக பிரகாசமா இருக்கும், கண்ணுக்கு தெரியல, இருட்டு. ஆனாலும் ஆழமாக கோடான கோடி 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 வருடங்கள் நீங்க அந்த கருங்குழி பள்ளத்துக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா நீங்க வெளிச்சமா இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. இந்த அது மட்டும் இல்ல, அந்த கருங்குழி, அந்த பிளாக் ஹோல், கருங்குழி என்று நான் கூறுவது, அது நமக்கு கண்ணுக்கு தெரியாது. அது நம்ம மின்சாரம் மாதிரி, அதுக்கு காந்த சக்தி தான் இருக்கும். ஆனா அது வட்ட வடிவமா இருக்குமா, ஒரு சூரியனை மாதிரி, ஒரு மோதிர மாதிரி ஒரு வட்ட வடிவமா இருக்கும். அதுக்குள்ள அந்த இழுத்துன்னு இருக்கிற அது காந்த சக்தியினால் பக்கத்தில் இருக்கிற வெளிச்சங்களை அது இழுத்து கொண்டிருக்கின்றது. அதனால அது பிரகாசமா இருக்கு. ஈவென்ட் ஹாரிசான் என்றார் ஸ்டீவன் ஹாக்கின்ஸ்னு, பிரிட்டிஷ், அவர் தான் கண்டுபிடித்தார் இந்த பிளாக் ஹோல். அப்ப இதனால தான் இந்த விகர்த்தா, இதுக்கு சூரியன் அர்த்தம் உண்டு கண்டிப்பாக. விகர்த்தா கஹனோ குஹ, இவருடைய நம்முடைய ரிஷிகளுடைய ஆழ்ந்த சிந்தனைகளையும் ஆழ்ந்த கண்டுபிடிப்புகளையும் பாருங்க. விகர்த்தா கஹனோ குஹ விவசாயோ விவஸ்தான சம்ஸ்தான ஸ்தானதோ த்ருவஹ பரர்திஸ் பரமஸ்பஷ்ட துஷ்ட புஷ்ட சுபேக்ஷணஹ. விவசாயங்கிறது உங்களுக்கு தெரியும், உழைப்பு தான் பேரு. அவன் விவசாயினா உழைக்கின்ற மனிதன். அது நெல்லும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். நடைமுறை அர்த்தம் விவசாயம் சமஸ்கிருத வார்த்தை தான். அது உழைப்பு, நம்முடைய தொழில், ப்ரொஃபஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, வியாபாரம், பிசினஸ், மொத்தத்துக்கும் விவசாயி. விவசாயோ விவஸ்தான, அந்த ஸ்தானமும் உழைக்கப்பட்ட ஸ்தானம். அவன் கொடுக்கிற சம்ஸ்தான, சம்ங்கிறது எப்போதுமே பவித்திரம், அது ஒரு உபசர்க்கம். இந்த கிரேட்டஸ்ட் சொல்ற மாதிரி ஸ்தானக, பவித்திரமான ஸ்தானம். விவசாயோ விவசாய ஸ்தான சம்ஸ்தான ஸ்தானதக, அவன் ஸ்தானத்தையும் கொடுக்கிறான். தகங்கிறது கொடுத்தல். திருவக நிரந்தரமானது. அவன் கொடுக்கக்கூடிய ஸ்தானம் ஒன்றும் அழியக்கூடிய ஸ்தானம் கிடையாது. நமக்கு புரியாட்டிப்பா அது விஷயம் வேற. துருவஸ்தானம் தான் கொடுக்குறான், நிரந்தரமான ஸ்தானத்தை தான் கொடுக்குறான். உன்னுடைய பிசினஸ், உன்னுடைய வியாபாரத்தை நீ செய்வதற்காக, உன்னுடைய தொழிலை நீ செய்வதற்காக. விவசாயோ விவசாயோ விவசான சம்ஸ்தான ஸ்தானதோ த்ருவஹ பரர்திஹி பரம ஸ்பஷ்ட துஷ்ட புஷ்ட சுப ஈக்ஷணஹ. பரர்திஹி, திஹிங்கிறது தியோ யோன இன்டெலிஜென்ஸ், பிரில்லியன்ஸ் சொல்லலாம். அதாவது ஞானம், வல்லுநராக இருக்கிறது, வல்லமை, இதெல்லாம் வெளிச்சம், தேஜஸ், எல்லாத்துக்குமே அந்த திஹிம்பாங்க. அந்த ஒளிச்சம், வெளி, ஜுவாலா. பரர்திஹினா பரகங்கிறது எப்பவுமே வேறன்னு அர்த்தம். பரஸ்தானம் வேற இடம். ஆனா இந்த இடத்துல பரர்திஹி பரதினா திரும்பியும் திரும்பியும் அவன் வேற வந்து கொண்டிருக்கின்றான், ஒளிமயமாக. அதான் அர்த்தம். பரர்திஹி பரமக, அவன் தான் பரம ஸ்பஷ்டத்துல. ஸ்பஷ்டங்கிறது சாதாரணமா உச்சாரணத்துல ஸ்பஷ்டமா இருக்கேன்னா எல்லாம் கரெக்டா இருக்கேன்னு அர்த்தம். நான் ஸ்பஷ்டீகரோமி சம்ஸ்கிருதம் தான். நான் உன்னை அதை திருத்துறேன், தவற திருத்துறேன், மிஸ்டேக்க திருத்துறேன் அப்படிம்பேன். அவன் தான் பரம ஸ்பஷ்டக, அவன் தான் எல்லாவரையும் மேலாக இருக்கின்ற ஒரு பரம திருத்தல் உடையவன், நம்முடைய தவறுகளை திருத்தக்கூடியவன் என்ற அர்த்தத்தில் ரிஷிகள் கூறுகிறார்கள். பரமஸ்பஷ்ட துஷ்டக, துஷ்டகனா சம்ஸ்கிருத சந்தோஷம் அர்த்தம். அகம் சந்துஷ்டோஸ்மின்னு தான் சொல்லணும். தானு தோஷம்னு போட்டாச்சுன்னா அர்த்தம் மாறிடும், விபரீத அர்த்தம். துஷ்டக புஷ்டக, புஷ்டக புஷ்டி கொடுக்கறது, உங்களுக்கு சக்தியை கொடுக்கறது, புஷ்டியை கொடுக்கறது, அதான் அர்த்தம். ஸ்பஷ்ட துஷ்ட புஷ்ட சுரேஸ்வரக தான், சூரர்களுடைய ஈஸ்வரர் தான். பரர்தேஸ் பரம ஸ்பஷ்ட துஷ்ட புஷ்ட சுபேக்ஷண. இந்த சுரேஸ்வரன் எப்படின்னா சுப ஈக்ஷணம், சுபேக்ஷணம். ஈக்ஷணங்கள்னா திருஷ்டி, பார்வை. சுபங்கிறது உங்களுக்கு தெரியும், மங்களம், மங்களகமான பார்வையுடையவன். நீங்க அவனை பார்த்தோம்னா உங்களுக்கும் மங்களகரம் தான். அவன் சொல்லிக் கொடுக்கின்ற திருஷ்டியில நீங்க போனீங்கன்னா அதுவும் மங்களகரமான தான். சுபேக்ஷணக, சுமுகமாக மங்களகரமான சுபமாக திருஷ்டியை கொண்டவன். யாரு கொண்டிருக்கிறார்களோ அவன் சுபேக்ஷணக. சுப பிளஸ் ஈக்ஷணக, சுபேக்ஷணக. அப்புறம் ராமோ விராமோ விரதோ மார்கோனேயோ நயோ அனயக. ராமங்கிறது ரம் தாத்து, சம்ஸ்கிருதத்தில் பாணினி எடுத்து. ரம்ங்கிறது
சந்தோஷங்க அர்த்தம், ஹாப்பினஸ், ஜாய்ம்பாங்க, மகிழ்ச்சி, அதுக்கு தான் ரம். அதோட கைஹின்னு ஒரு பிரத்யம் நீங்க போட்டீங்கன்னா பிராதிபதிக்கம் வரும், ராமான்னு வரும். ராமாவோட ஒரு சுப் பிரத்யத்தை சேர்த்தீங்கன்னா சுபந்தம் வரும். நவுன், திகந்தம் சுபந்தம் தான் சம்ஸ்கிருதத்தில். அதுதான் ராமஹ ராமோன்னு, அதுதான் சம்ஸ்கிருத கிராமம். இந்த ரம் தான் தாத்துஹு. இந்த ராமாங்கிறத எதுக்கு கொடுக்கறதுனா அவன் தான் எல்லாருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவன், மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடியவன். அதான் ராமக பேருக்கு. ராமாயணத்தில் வர தசரதனுடைய மகன் அவர் இருக்க, அவரை நம்ம தெய்வமா கும்பிடுறோம், அது வேற விஷயம். ஆனால் இந்த இடத்துல அர்த்தம் ராமோ விராமோ விரதோ. விராமங்கிறது ஓய்வு, ஓய்வில் அவன் இருக்கான். விரதங்கிறது முடிவு, ஸ்டாப்பிங், கண்டினியூவேஷன் கிடையாது, தொடர்ச்சி இல்லை, அதோட நின்று விட்டது, முடிவடைந்து விட்டு. அதுலயும் பாருங்க, நான் சொல்லித்தரேன். ராமோ விராமோ விரதோ மார்கோ நேயோ நயோ நே. விரத மார்க்கம், முடிவடைந்த மார்க்கத்துல மார்கோ நேயோ நயோ அனயக. நேயகங்கிறது தலைவன், வழிகாட்டி. மார்கோ நேயோ நயகங்கிறது நீதி, நல்ல நீதி, எத்திக்ஸ், நல்ல நன்மை, நல்லவன், நல்ல வழி, குணாதிசயங்களை உடையவன், நல்ல வாழ்க்கைகளை உடையவன். அதுதான் நியாயோ நேயோ நயோ. நயகம் அவன் தான், அநயகம் அவன் தான். கெட்டவர்களுக்கும் தீய செயல்கள் செய்யப்பட்டவர்களுக்கும் அவன் வழிகாட்டியா தான் இருப்பான். நீங்க செய்யாதீங்க, நானே திருத்துறேன் எல்லாருக்கும். இப்ப பிசாச இல்லைன்னா டெவிலும்பாங்க. பிசாசு, பேய் யார் சிருஷ்டி பண்ணாங்க? பிசாசு தானே சிருஷ்டி பண்ணிட்டு இருந்தா அதுவும் கடவுளுக்கு மாதிரி ஒரு சக்தி வந்திருக்குமா இல்லையா? அப்போ அது சிருஷ்டிக்கப்பட்டது, அதால அதை கூட சிருஷ்டிக்க பண்றதுக்கு கூட சக்தி கிடையாது. ஏன்னா அதுக்கு கிரியேட்டிவ் எபிலிட்டி, அதாவது கிரியேஷன், அதாவது படைத்தல் சக்தி அதுக்கு இருந்தது என்றால் அதுவும் கடவுளாகிவிடும். ஆனா நெகட்டிவ்ல, எதிர்மறை அர்த்தத்துல. ஸோ அந்த அணையாக கூட அவன் தான் வழிகாட்டி. நான் வழிகாட்டுறேன்பா, தப்பான வழியில செல்லாத. நியாயோ நேயோ நயோ அனயஹ வீர சக்தி மதாம் சிரேஷ்டோ தர்மோ தர்ம விதுத்தமஹ. வீரஹ, அது நிச்சயம் உங்களுக்கு அர்த்தம் தெரியும். சக்தி மதனை, அந்த சக்தி உடையவனை, சக்தியை, அதான் அர்த்தம். சக்தி மதாம் தித்தியா விபக்தியில வரும் அது. சக்தி மதாம் சிரேஷ்ட, அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எல்லாத்துலயும் சிரேஷ்டத்தனம் இருக்குன்னா எல்லாத்துலயும் ஒளிமயம் இருக்கு, எல்லாத்துலயும் நன்மைகள் இருக்கு, எல்லாத்துலயும் பிரில்லியன்ஸ் இருக்கு, எல்லாத்துலயும் ஞானம் இருக்கு, எல்லாத்துலயும் திறமை இருக்கு. அதான் அர்த்தம். வீர சக்தி மதாம் சிரேஷ்டோ தர்மஹாம். சாதாரண சக்தி கிடையாது, தர்மத்தின் சக்தி. தர்மோ தர்ம வித்து. தர்ம வித்துனா தர்மத்தின் நியாயம், அதுக்கு பேர் தர்ம வித்து. அது பிரிக்கணும் சந்தி. தர்ம வித்து உத்தமஹ. தர்மோ தர்ம வித் உத்தமஹன்னு வரும். உத்தமஹ, அவன் தான் உத்தமன். அது ஒன்றும் உங்களுக்கு பெரிய இது ஒன்றும் தேவையில்லை. வைகுண்ட புருஷ பிராணஹ. பிராணதோ வைகுண்டஹ. வைகுண்டஹ புருஷ பிராணஹ. அவன் பிரணவக ஆல்சோ. அவன் அதாவது வைகுண்டன் என்ன அர்த்தம்? வைனா என்ன? நிச்சயமாக. நிறைய கடோபரிஷத்துல அது வேத சப்தம். அது குண்டகங்கிறது என்ன? ஒரு பெரிய ஆழின்னு வச்சுக்கோங்க, தண்ணி உள்ள ஆழி, அதாவது பள்ளம். அந்த நிச்சயமாக அவன் ஒரு வைகுண்டம் தான்ங்கிறது நம்ம. வைகுண்டம் இருக்கு, மகாவிஷ்ணுடைய கைலாசம் வைகுண்டம்லாம் இருக்கு. அந்த மாதிரி வைகுண்டம் இல்லை இது. அதுக்கு அப்புறமா அது கொடுத்த பேரு வைகுண்டர் தான் இருக்கான்னு சொல்லுவாங்க. பெரிய ஆழி, அதாவது ஆழம், ஆழமான ஒரு ஆழியில தண்ணி நிறைந்திருக்கான். அதுக்கு தான் அந்த குண்டம்னு வருது. நிச்சயம் வைகுண்டக. இப்ப கூட நேற்று கூட நான் பேப்பர்ல பார்த்தேன், நாசா ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. இங்கேருந்து 12.7 பில்லியன் லைட் இயர்ஸ், அதாவது 1270 கோடி லைட் இயர்ஸ்ங்கிறத வெளிச்சத்தின் ஒரு வினாடிக்கு வெளிச்சம் 3 லட்சம் கிலோமீட்டர் போகும். இப்போ சாதாரணமாக ஒரு பிளெயின் ஒரு மணிக்கூருக்கு 1000 கிலோமீட்டர் பறக்கிறது வச்சுங்க ஸ்பீட்ல. இது ஒரு நிமிஷத்துக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வெளிச்சம் போகும், போட்டான்ஸ். அதுதான் அது. நீங்க 1278 60 × 60 செகண்ட், 60 வினாடி, ஒரு மணிக்கூர், 24 மணிக்கூர், ஒரு நாளைக்கு 365 எல்லாம் போட்டு பார்த்தா எங்கேயோ நம்பர் இருக்கு, நம்மளால அது கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா 140 ட்ரில்லியன் மடங்கு. ஒரு ட்ரில்லியனுங்கிறது 1000 பில்லியன், ஒரு பில்லியனுங்கிறது 100 கோடி. இதெல்லாம் நீங்க பாத்துங்க கணக்கு. 140 ட்ரில்லியன் நம்முடைய சமுதிரங்களை விட பெரிதானது இருக்கான். தண்ணி எது? நம்ம குடிக்கிற தண்ணி, அதாவது ஜலம், நீர் எங்க அவ்வளவு தூரத்துல இருக்கு, நிறைய இடத்துல இருக்கான். அதுக்கு தான் இந்த வைகுண்ட புருஷக, அவன் தான் அந்த புருஷன்.
பிராணஹ பிராணதோ வைகுண்ட புருஷ பிராண பிராணதோ பிராணதஹ பிரணவஹ பிருத்துஹு. பிரணவஹ பிரணவம் உலகம் பிரபஞ்சம், அதுக்கு பிரணவஹ ஒரு பேரு. பிருத்துஹு பிக்கஸ்ட், மிக சிறந்தது, மிக பெரிதானது. பிருத்துஹு பிரபுன்னு போட்டிருக்கோம் சில புக்கில். பிருத்துஹு தான் அர்த்தம். பிருத்விராஜ் அப்படிம்பாங்க. அது பிருத்விராஜ பிக் ராஜா அப்படின்னு பிருத்விராஜ் அப்படி அர்த்தம் தெரிஞ்சிடும் சம்ஸ்கிருதத்தில். பிருத்துஹு அவன் தான் அந்த பிக்கஸ்ட், அவன் தான் அந்த பெருசு. பிரணவ பிருத்துஹு ஹிரண்யகர்ப்ப சத்ருக்னோ வியாப்தோ வாயுர தோக்ஷஜ. ஹிரண்ய கர்ப்ப, கர்ப்பங்கிறது என்ன? கர்ப்பப்பை, உயிரினங்கள் பிரிக்கக்கூடிய இடம். ஹிரண்யம் தங்கம். அவன் இந்த கோல்டன் எக் தான் இந்த நாசா சயின்டிஸ்டே சொல்றாங்க. இந்த பேக்ரவுண்ட் காஸ்மிக் பேக்ரவுண்ட் ரேடியேஷன் ஆங்கிலத்தில். அதுதான் அந்த கர்ப்பப்பையே கோல்டான், ரெட்டிஷ். நம்ம பார்த்தோமே ரோஹிதம்னு பார்த்தோமே, அதுதான். அதுக்கு தான் இந்த ஹிரண்ய கர்ப்ப ஹிரண்ய கோல்டிஷ் ரெட்டுன்னு சொல்றாங்க, தங்க சிவப்பு. ஹிரண்ய கர்ப்ப சத்ருக்னஹ. சத்ருங்கிறது என்னது? விரோதிகள். கிரகங்கிறது அழித்தல். எவன் ஒருத்தர் சத்ருக்களை அழிக்கிறானோ அவன் பேர் சத்ருக்னஹ. சத்ருத்துவம் தான். நமக்குள்ளே நிறைய சத்ருக்கள் இருக்கா. கோபம் ஒரு சத்ரு, பொறாமை ஒரு சத்ரு, அசூக ஒரு சத்ரு, திருடுதல் ஒரு சத்ரு. இதெல்லாம் நம்ம அழிக்கத்தான் வேணும். சத்ருக்னஹ. வியாப்தோ, வியாப்தங்கிறது சர்வ வியாபினா எல்லா இடத்திலையும் இருக்கக்கூடியவன். தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். அதனால தான் விஷ்ணுன்னு பேர் வந்தது. விஷ் இருத்தல், அணு, எல்லா அணுக்களும். வியாப்தோ வாயு தோக்ஷஜக. இந்த வாயுர தோக்ஷக சில புஸ்தல அதோக்ஷஜகன்னு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி பிரிக்க முடியாது சம்ஸ்கிருதம். வாயு, வாயு பிளஸ் இர் பிளஸ் தோக்ஷஜக. ரேபக சந்தியில வரும். அது வாயுனா என்ன நமக்கு தெரியும், காற்று. தோக்ஷஜகன்னா என்ன அர்த்தம்? அதான் மெயின் திங், அதான் முக்கியமான அர்த்தம். ரகசியம் இருக்கும். அவன் தோக்ஷஜக ரகசியமானவன். எதுலலாம்? வாயுல இருக்கான், ஹிரண்ய கர்ப்பத்தில் இருக்கான், வைகுண்டத்தில் இருக்கான், பிராணதல இருக்கான், பிராணம் கொடுக்கறதுலயும் பிராணதகல இருக்கான், பிரணவத்தில் இருக்கான். பிரணவ பிருத்துஹு பெருசிலையும் இருக்கான், சின்னதுலயும் இருக்கான், வாமனனாவும் இருப்பான், ராஜாவும் இருப்பான். அது மாதிரி எல்லா இடத்துலயும் இருக்கான். அவன் தான் அந்த ரகசியங்கிறார் பீஷ்மர். தோக்ஷஜக அவன் தான், வாயுக்கு தான், எல்லாத்துக்கும் அவன் தான். நம்ம சொல்லிக் கொடுத்த அந்த இதுக்கெல்லாம் ஹிரண்ய கர்ப்ப வியாப்தோ சர்வ வியாபி. எல்லா இடத்துலையும் இருந்தா கூட ரகசியம் அவன் தான். அவனால் அவ்வளவு சீக்கிரம் அவனை பார்க்க முடியாது. எல்லா இடத்தினுடைய ரகசியம் அவன் தான். ருது சுதர்சன கால பரமேஷ்டி பரிகிரக உக்ர சம்பத்சரோ தக்ஷோ விஸ்ராமோ விஸ்வதக்ஷிண. ருத்துனாங்கிறது சீசன், வருஷ ருது. சாமானிய சம்ஸ்கிருத வார்த்தை தான். வருஷ ருதுனா குளிர்காலம், சுடு கிரீஷ்ம காலம், பனிக்காலம்னு சொல்ற மாதிரி. ருத்துஹு சீசன்ஸ். இப்போ குளிர்காலம் ஓடிட்டு இருக்கும், மழை காலம் முடிஞ்சு. ருத்துஹு சுதர்சனக. சுங்கிறது மங்களம், தர்ஷனகிறது அவனுடைய திருஷ்டி. எங்கேயுமே சுதர்சனக. ருத்து சுதர்சனக காலக. அந்த காலமே ரித்துக்களை கொண்ட காலங்கள்லாம் இருப்பது அவனுடைய சுதர்சனத்தினால தான். மங்களகரமான ஒரு தரிசனம் கொடுக்குறான் திருஷ்டி. அதனால தான் காலங்கள் காலங்களாக அழகாக இயங்கி கொண்டிருக்கின்றன. ருத்துசூர் தர்சன கால பரமேஷ்டி பரிகிரக. அவன் தான் பரம இஷ்டி. இஷ்டிங்கிறது நேசிக்கக்கூடியவன். ஒன் ஹூ இஸ் பீயிங் டிசையர்டு. அவன் தான் இஷ்டி. அவனும் இஷ்டம் பண்றான், அவனும் நேசிக்கிறான் எல்லா காலங்களையும். திருப்பியும் எடுத்துக்கிறான். உக்ர காலம். பரிகிரகங்கிறது திருப்பி வாங்குதல் அர்த்தம். கிரகங்கிறது பிடிச்சுக்கிறதுன்னு அர்த்தம். கிரகணங்கிறோம். பரிகிரக உக்ரஹ சம்பத்சர. இதெல்லாம் பாருங்க, அவன் இதெல்லாம் திருப்பி எடுத்துக்கிறான். அடுத்த வரியிலேயே வருது, கொஞ்சம் அன்வயம் பண்ணும். உக்ரஹ என்ன சொல்லுவாங்க, குரோதமான, உக்ரகமான அப்படிம்பாங்க. உக்ரஹ சம்பத்சரங்கிறது வருஷம். சம்ஸ்கிருதத்தில் நீங்கள் இந்த வருஷம் அடுத்த வருஷம்னு சொல்கிற மாதிரி சம்ஸ்கிருதத்துலேயும் நிறைய சவுத் இந்தியன் தெற்கத்திய பாஷைகள் எல்லாம் தெலுங்குலாம் சம்பத்சரம் தான் சொல்லுவாங்க. ருதுஹு சம்பத்சரோ. அப்போ அந்த உக்ர சம்பத்சரோ உக்ரஹனா பெரிய குரோதமுடைய சம்பத்சரம் இருந்தாலும் உக்ர சம்பத்சரோ தக்ஷக. தக்ஷங்கிறது ஞானம் உள்ளவன் பேர். தக்ஷனே இருக்கான் இல்லையா, ஹிமவான். பட் ஞானம் உள்ளவனுக்கு தான் அது அர்த்தம். ஞானம் சர்வ திசைகளை பார்க்கக்கூடியவன், சர்வ தட்சிண காரியங்களை செய்யக்கூடியவன், ஞானம் உள்ளவன், கெட்டிக்காரன், பண்டிதன். உக்ர சம்பக்ஸரோ தக்ஷோ விஸ்ராமா விஸ்வதக்ஷிணக. விஸ்ராமன் நான் சொன்னேன், ஓய்வுன்னு சொன்னேன். விஸ்வதக்ஷிணக எல்லா இடத்துலையும் ஓய்வுனா எல்லா இடத்துலையும் ரெஸ்ட் கொடுக்குறவன். எல்லா இடத்துலையும் ஒரு நிதானம், ஒரு சாந்தி,
அந்த அர்த்தம் எடுத்துக்கணும். விஸ்வ தக்ஷிண, எல்லா திசைகளிலும். தக்ஷிணாங்கிறது இந்த இடத்துல வந்து ரைட் தான், சரியான, நியாயமான, உண்மையான, தத்துவமான, நீதிக்கு அனுசரணையாக எல்லாம் அர்த்தம் வரும். அதுதான் அந்த விஸ்வ தக்ஷிணக, ரைட், கரெக்ட், ரைட்ஃபுல் திங் ஆங்கிலத்தில் சொல்ற மாதிரி. அதுதான் அவன் தான் அந்த விஸ்வ தக்ஷிணக. ஸோ அதனால் என்ன வருதுனாக்கா, எப்படி வருதுனாக்கா, உக்ர சம்பத்சரோ தக்ஷோ விஸ்ராமா விஸ்வ தக்ஷிணக. விஸ்ராமக தான் அவன், எல்லா இடத்துலையும் பீஸ்ஃபுல்லாக ஓய்வாக லீவ் எடுத்துக்கிட்டு இருப்பான்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எப்படி வேணால் அர்த்தத்தை புரிஞ்சுக்கலாம். இத்துடன் இந்த பிரசங்கம் முடிவடைகின்றது. மீண்டும் தொடர்கின்றேன். அது வரைக்கும் பூயா தாவத் சுபமங்கலம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அந்த தொடர்ச்சி அழகாக வந்துட்டு இருக்கும். அதுக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சர்வே ஜனாக சுகினோ புவந்து. ஹரி ஓம்.